என்ன என் ஆனந்தம். எப்படி? என்ன என் ஆனந்தம் அப்படின்னா அர்த்தம் என்ன? என் என் ஆனந்தம், எனக்குள்ள எனக்கு இருக்கிற சந்தோஷம். ஆமென். அதான் என்ன என் ஆனந்தம். என் என் ஆனந்தம், எனக்கு எனக்குள்ள இருக்கிற ஆனந்தம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. அப்படின்னா அது எனக்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை மற்றவங்கிட்ட சொல்லப்படாது. அப்படிதானே? சொல்லப்படாது. அப்படிதானே? நம்ம பெரியவர்கள் எல்லாம், நம்ம கிட்ட இருக்க பெரியவர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கணும். சொல்லவே மாட்டணும். சொன்னா முத்து கீழே விழுந்துரும். இதே போல அவங்க சந்தோஷப்பட்டுட்டா என்ன செய்யணும்? அதான் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், அதை சொல்லக்கூடாதே, சொல்லக்கூடாதே. ஆமே. அதாவது சொல்லக்கூடாதுன்னா சொல்லப்படாது என்ற அர்த்தம் இல்லை. நம்ம அந்த அர்த்தத்தை நினைச்சுதான் சொல்லாமலே இருக்கிறோம். நமக்குள்ள வந்த சந்தோஷம், நமக்குள்ள வந்த மனமகிழ்ச்சி, நமக்குள்ள வந்த அந்த அந்த இனம் புரியாத சந்தோஷம், நமக்கு கிடைச்ச விடுதலை, நமக்கு கிடைச்ச சுகம், நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பின் மகத்துவம் நிறைந்த பரம எருசலேம், இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? என்ன செஞ்சிருக்கோம்? மறைச்சு வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைச்சு வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த பாட்டுடைய அர்த்தம் நீங்கள் நினைக்கிறது போல அல்ல. இது சொல்லக்கூடாது, அதாவது அதை சொல்லி தாங்க முடியாத ஆனந்தத்தை அடைகிறேன். ஏன் அந்த ஆனந்தம் அவர்களுக்கு வந்தது? இந்த பாட்டு பாடின மனுஷன், இந்த பாட்டை பாடுற உள்ளத்துல புரிஞ்சு பாடுகிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் என்ன ஆனந்தம், அதாவது எனக்கு சொல்லி சொல்லி சொல்லல் அடங்காத ஆனந்தம் ஏன் வந்ததுன்னா, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து. அதனாலதான் வந்தது. நம்ம பாவத்தை கிறிஸ்து இயேசு மன்னிக்காவிட்டால் எண்ணிடலங்காத இந்த அன்பு, பேரானந்தம், பேரின்பம் நமக்கு வராது. ஆமென். இப்ப இந்த பாரா புரிஞ்சுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உண்மையா எனக்கு புரிஞ்சுன்னு சொன்னா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இதுவரை எனக்கு அது புரியலைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் இல்ல. சரி, கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். எப்படி? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிச்சதனுடைய பிரதிபலன், வருகிற எண்ணில் அடங்காத மனமகிழ்ச்சியான சந்தோஷத்தமான ஆனந்தத்தை வீட்டில் இருந்து நல்ல பிரியாணி அவிச்சு, நல்ல ரொட்டி சுட்டு, நல்ல இறைச்சி அவிச்சு சாப்பிடகல்ல. இது சாப்பிடகல்ல. எப்படி? கூடணும், ஆடணும், பாடணும், ஒன்றாய் மகிழ் கொண்டாடணும். இது எங்க நடக்கும்? கூடி ஆடி பாடி ஒன்றாய் மகிழ் கொண்டாடிய இடம் எந்த இடத்துல நடக்கும் சொல்லுங்களா? சபைக்கு வரணும். நீ பெற்ற விடுதலை, நீ பெற்ற சமாதானம், நீ பெற்ற சந்தோஷம், நீ பெற்ற மனமகிழ்ச்சிய உன் வீட்டில் வச்சு கொண்டாடகல்ல. மழை வந்தா உன் வீடு, வெயில் வந்தா வீடு, துக்கம் வந்தா வீடு, சந்தோஷம் வந்தா வீடு, வேலை இருந்தா வீடு, வேலை இல்லையெங்கிலும் வீடு. ஆமென். வேலை இல்லையெங்கிலும் வீடு தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரிஞ்சு? அப்ப ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். இதனுடைய அர்த்தம், உலகத்தின் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு இரட்சிப்பின் மகிமை கிடைத்ததும், ஆனந்த சந்தோஷம் குடும்பத்தில் நம்முடைய சரீரத்தில் உண்டாகும். இந்த ஆனந்த சந்தோஷம் உண்டானதும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பது இந்த பாட்டினுடைய அர்த்தம். ஆமென். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்த. பாருங்க, நம்மளை இயேசு தேடி வந்தாரா வரலையா? அதான் இயேசுவை நம்ம தேடி போனோமா? சொல்லுங்களா? தூக்கம் வரவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அவர் தான் தேடி வந்தார். தேடி வந்து
நம்ம பாவத்தை மன்னிச்சு நமக்கு இனம் புரியாத ஒரு ஆனந்த மகிழ்ச்சியை தந்த ஆண்டவர் என்ன செய்யணும்? நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிச்சாருன்னா அவரை ஸ்தோத்தரிக்கிறது ஒண்ணுதான் நமக்கு வேலை. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. அடுத்து பாருங்க, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரு. அவரு அதை என்னஞ்சிட்டாரு? பரிகரிச்சிட்டாரு, போட்டு அப்படின்னு விட்டுட்டார். ஆமென். அல்லாத அந்த பாவத்துக்கும் கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ள தண்டனைய, அந்த கோபத்தை நமக்கிட்ட செலுத்தினா நம்ம உயிரோடு என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆமென். அதான் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தார். தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரு. அப்ப பாவம் தீங்கினா மட்டுமில்ல, சாபம் தீங்கினா மட்டுமில்ல, ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து ஆடி பாடி துதிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா, எந்த உள்ளத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்துகிறோமோ தேவனுடைய ஆலயத்துல, அந்த உள்ளத்துல வந்து கர்த்தர் என்ன செய்வாரா? தங்குவாரா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அட்சயன் பட்சமாய் இரட்சிப்பை எங்களுக்கு அருளினதா. இந்த அட்சயன் பட்சமா, ஹalleluya, ஹalleluya. அட்சயன் பட்சமாய், அட்சயன் பட்சமாய். பட்சம்னா தெரியுமா? அடிக்கடி ஆண்டவர் தர வார்த்தை, கர்த்தர் உன் பட்சமாய் இருக்கிறார். ஆமென். பட்சமா என்ன செய்கிறார்? கூட சேர்ந்து நம்மள அனுசரணையோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார். அட்சயன். தெரிஞ்சவங்க ஒண்ணு கை வைத்துங்க. தப்போ சரியோ? இந்த பாட்டிலேயே இருக்கு அர்த்தம். அட்சயன் பட்சமாய் இரட்சிப்பை எங்களுக்கு அருள். அட்சயன் பட்சமாய் இரட்சிப்பை எங்களுக்கு அருள். அட்சயன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அடைமொழி. அந்த பாட்டுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவரேன்னு சொன்ன அது இடத்துல ஒத்து வராது, இயேசுன்னு சொன்ன ஒத்து வராது. இந்த இயேசுவுக்கு ஒரு அடைமொழி கொடுத்ததுதான் அட்சயன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்சமா எங்களுக்கு இரட்சிப்பை தந்ததுனால, இந்த இரட்சிப்பு என்னத்தினால கிடைச்சு? நம்முடைய பாவத்தை போக்கினதுனால, நம்முடைய சாபத்தை நீக்கினதுனால, அந்த சாபத்தை நீக்கி பாவத்தை போக்கி ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடி ஆடி பாடி மகிழ்ந்ததுனால இந்த இரட்சிப்பு கிடைக்குது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. யாருங்களா ஒரு பாட்டு பாடினா அதை என்ன செய்யணும்? புரிஞ்சு அறிஞ்சு பாடணும். தப்பாய் புரிஞ்சிடக்கூடாது. நம்ம வேத வசனத்தை படிச்சுட்டு தப்பு தப்பா புரிஞ்சதுன்னா இன்னைக்கு எப்படி எல்லாமோ தேவனுடைய உபதேசங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஹalleluya. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் தெரியும்ல? தெரியும். நிச்சயம்னா கண்டிப்பாக. இயேசு என்ன தெரியும்ல? அதுல பாட்டுல சுவாமியேன்னு எழுதியிருக்கு. ஹalleluya. பைபிள்ல ஒரு இடத்துல தான் வருதுன்னு நினைக்கேன், ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வருதுன்னு நினைக்கேன். சோமியனு பாகாலுடைய தெய்வங்களை வர்ணித்து பேசப்படுகிறது தான் அந்த வார்த்தை. ஆமென். அது அந்த மனுஷன் அறிஞ்சோ அறியாமலோ யூஸ் பண்ணி இருக்கிறாரு. நம்ம அறிஞ்ச நம்ம என்ன செய்யப்படாது? யூஸ் பண்ணப்படாது. ஹalleluya. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டிய. அப்ப இந்த பாட்டுல ஆண்டவராகிய தேவன் தேடி நமக்கு தந்த பாவ மன்னிப்பு நிமித்தம், நம்முடைய பாவங்களும் சாபங்களும் நம்மை விட்டு அகன்றது நிமித்தம், நமக்குள்ள ஆண்டவருடைய இரட்சிப்பு, ஆண்டவர் நம்மோடு தங்கி நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது நிமித்தம், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆடி பாடி மகிழ்ந்து களிகூர்ந்து அவரை நம்மோடு தங்க வைத்து ஆண்டவர் நமக்கு செய்த சாட்சியை பறைசாற்றி அதை கிரியையினால தேவனுடைய சமூகத்தில் சாட்சி பகர வேண்டியது நிச்சயமான ஒன்று. ஆமென். பிரசங்க ரெடி. ஆமென். ஹalleluya, ஹalleluya,
அப்ப நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய பரலோகம், அவருடைய சத்தியம், அவருடைய எச்சரிப்பு என்கிற குறிக்கோளோட நம்முடைய பிளட்டில் ஊறிட்டுதுன்னா செய்தியும் அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். நம்முடைய சிந்தனை உலக ஆடம்பரம், உலக வாழ்க்கை, உலகத்தினுடைய சூழ்நிலைன்னு நம்முடைய இரத்தத்தில் ஊறிட்டன்னா நம்முடைய செய்தியும் அவ்வண்ணமாகவே மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எதை சிந்திக்கிறோமோ அதை வெளிப்படுத்துகிறது நம்முடைய ஆவி. நம்முடைய ஆண்டவருடைய ஆவி இல்ல, நம்முடைய ஆவி, நம்முடைய ஜீவன் அதை விரும்புகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கோடியுடன். அப்ப கீபோர்டு வாசிக்கலாம், வாத்தியங்களை எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் ஆடி பாடி கொண்டாடும் போது நம்ம யூஸ் பண்றதுல தப்பில்லை. அந்த வாத்தியமே இந்த ஆராதனைய பெயரப்படாது, வாத்தியமே பாடலா பெயரப்படாது. நம்ம வாழ்க்கை உலகத்தில் வாழ்கிறது தப்பில்லை. உலகத்தினுடைய சாபமான வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையை மாறிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கோள். அப்ப பாருங்க, வாத்தியம் வாசிக்கலாம் வீட்டினுடைய மேல் வீட்டில், அதாவது தேவனுடைய ஜெப அறையில அதையெல்லாம் செய்யலாம். எப்படி செய்யணும்? பொன்முடி, பொண்ணு அணிஞ்சு ஆபரணங்கள் அணிஞ்சு கர்த்தர் என்ன செய்யணும் சொல்லுங்களா? அதுக்கு தானே பொன்முடின்னு போட்டிருக்குது. வெண் அங்கே வெண் வஸ்திரம் தரித்தவர்களால், பொன்முடி தலை முடியின் மேல் வைக்கிற அவருடைய பொன் கிரீடத்தை அணிந்தவர், அதாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய், தேவனுடைய ஆத்துமா சம்பாதித்தது நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய தேவன் தருகிற கிரீடத்தையும் கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற முத்துக்களையும் அணிந்தவர்களாய் பாக்கியத்தோடு கர்த்தரை ஆடி பாடி மகிழப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்த, இதெல்லாம் வந்து நமக்கு கற்றுத்தந்து சொல்லித்தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஜீவன் உள்ளவரை அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய தாசன் எழுதின பாட்டினுடைய அர்த்தம். இப்ப புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சவங்க மட்டும் எழுமிது இல்லைங்களா? இந்த பாட்டை ஒரு விஷயம் பாடிட்டு சக்குன்னு உட்கார்ந்துடலாம். ஆமே, கை ஒன்னும் தட்டண்டாம், புரிஞ்சு பாடுங்க. ஆமே, நான் ஒன்னா தொடங்கி முன்ன போவேன், நீங்க பாட்டு பாடிட்டே இருக்கணும். எரும மாட்டுக்கு மேல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சூடு சோறுன்னு அத்தது போல ஒரு சிலர் வாழுகிறது போல நம்ம வாழப்படாது. நம்ம யாரு? இயேசுகோ பிள்ளை. ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லலாமே. ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம்
மன்னித்து விட்டாரே. என் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் இயேசுவை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் இயேசுவை பற்றியே சாட்சி பகர வேண்டியது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பொன்மூடி வாக்கியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாக்கியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. அழகான ஒரு செய்தி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தினவரை இந்த பாட்டுக்குள் அமைந்திருக்கு. ஆதியிலே தேவன் மனுஷனை உருவாக்கினார். அந்த மனுஷனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். பாவத்து நிமித்தம் விழுந்து போனார்கள். விழுந்து போன ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததை கர்த்தர் கண்டு அவரே தன்னை மீட்பராக உருவாக்கி மனுஷ ரூபத்திலே இந்த உலகத்தில் வந்து நமக்காக, இந்த மனுகுலத்துக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி, சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து, சரீரம் கிழிக்கப்பட்டவர்களாய் அவர் சிலுவையிலே தன் ஜீவனை தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய சாபங்களை மன்னித்து, நம்ம கூட இருந்து அவர் நம்மோடு தங்கி நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் இருக்கிற இடத்தில் இந்த மண் உலகத்தில் வந்து எதை செய்துட்டு போனாரோ, எந்த இடத்துக்கு போனாரோ அந்த இடத்துல நம்மை கூட்டி கொண்டு வைத்து வெள்ள அங்கி உடையவர்களாய், பொன் கிரீடம் உடையவர்களாய், முத்துக்கள் உடையவர்களாய் கர்த்தரோடு ஆடி பாடி மகிழ்வதற்காக கர்த்தர் தந்த பெரிய பாக்கியம்.